கைலாயத்துல விநாயகர் முருகர் 2 பேருமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் பசி எடுத்துச்சு. ஆனா அந்த நேரத்துல தேவி பார்வதி கைலாயத்துல இருக்கல. அதே மாதிரி சிவனும் ஆழமான தியானத்துல இருந்தாரு. முருகா, எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கும் பசிக்குதா? ஆமா அண்ணன், எனக்கும் தான் பசிக்குது. சரி, அப்படின்னா வா, அம்மா கிட்ட போலாம். அம்மா நிச்சயமா நமக்காக ஏதாவது சமைச்சிருப்பாங்க. அப்படி சொல்லி விநாயகர் முருகர் 2 பேருமே சமையல் அறைக்குள்ள போனாங்க. ஆனா சமையல் அறையில தேவி பார்வதி இருக்கல. அட, மறந்தே போயிட்டேன். அம்மா நேத்து தானே பூலோகத்துல இருக்கிற பக்தர்களை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. அட ஆமா, நான் கூட பசியில இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். வாங்க, அப்பா என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விநாயகர் முருகர் 2 பேருமே சிவனை பார்க்க போனாங்க. ஆனா சிவனும் முழுமையா தியானத்துல முழுகி போயிருந்தாரு. அப்பா தியானத்துல இருக்காரு. இப்ப அப்பா கிட்ட பேசுறது கஷ்டம். ஆனா எனக்கு பசியும் அதிகமா இருக்கு. ஆமாண்ண, இப்ப நமக்கு சாப்பாட்டை யாரு சமைச்சு கொடுப்பாங்க? அப்படி விநாயகர் முருகர் 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க 2 பேரும் அந்த பக்கமா நந்தி வரத கவனிச்சாங்க. நந்தி, எங்க 2 பேருக்கும் ரொம்ப பசிக்குது. தயவு செஞ்சு எங்களுக்காக சமைச்சு கொடுக்குறீங்களா? ஐயோ, பசி எடுக்குதா? ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க வராது. நான் அன்னை பார்வதி அளவுக்கு சமைக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்றீங்க, அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சு கொண்டு வரேன். சரி, எனக்கு லட்டு வேணும், அண்ணனுக்கு கொழுக்கட்டை வேணும். சீக்கிரமா சமைச்சு கொண்டு வாங்க. அப்படி விநாயகர் முருகர் 2 பேருமே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நந்தி பசங்களோட பசியை தீக்கிறதுக்காக சமையல் அறைக்குள்ள போனாரு. என்னைக்கும் இல்லாம விநாயகரும் முருகரும் பசிக்குதுங்கிறாங்க. அவங்க பசிய தீர்த்தாகணும். அன்னை பார்வதியை நினைச்சுக்கிட்டு எப்படியாவது நான் சமையல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நந்தி ரொம்பவும் கஷ்டப்பட்டு விநாயகருக்காக கொழுக்கட்டைகளை அவரு நல்லபடியா செஞ்சு முடிச்சாரு. அதே மாதிரி முருகருக்காக லட்டுக்களையுமே செஞ்சாரு. அப்படி செஞ்ச லட்டுக்களையும் கொழுக்கட்டைகளையும் ஒரு பெரிய தட்டுல வச்சு அவங்களுக்காக சாப்பிட எடுத்து கொண்டு போனாரு. நீங்க கேட்டதை நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி நந்தி சொன்னதுனால விநாயகர் கொழுக்கட்டைய ருசி பார்த்தாரு. அதே மாதிரி முருகர் லட்டுக்களை சாப்பிட்டு பார்த்தாரு. அட, இந்த லட்டு சுவையாவே இல்ல. அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா, எனக்கும் இந்த கொழுக்கட்டை பிடிக்கவே இல்லை. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அம்மா ரொம்ப நல்லா செஞ்சு தருவாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், அன்னை பார்வதி அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு. எனக்கு இவ்வளவு தான் தெரியும். நீங்க பசிக்குதுன்னு சொன்னதால தான் நான் சமைச்சேன். இது எங்களுக்கு வேண்டாம், ஆனா எங்களுக்கு பசிக்குது. அம்மா இல்லாத சமயத்துல எங்க பசிய நீங்க தானே தீக்கணும். மறுபடியும் போய் எங்களுக்காக சீக்கிரம் சமைச்சு கொண்டு வாங்க. அப்படி விநாயகர் நந்தி கிட்ட சொன்னாரு. பாவம் நந்தி எதுவும் செய்ய முடியாம மறுபடியும் சமையலறைக்குள்ள போனாரு. மறுபடியும் கஷ்டப்பட்டு அவரு சமைக்க ஆரம்பிச்சாரு. இந்த தடவை எப்படியாவது நான் தயார் பண்ற உணவுகள் முருகனுக்கும் விநாயகருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி லட்டுக்களையும் கொழுக்கட்டைகளையும் தயார் பண்ணாரு. அப்படி தயார் பண்ண எல்லாத்தையுமே தட்டுல வச்சு எடுத்துக்கிட்டு விநாயகர் முருகர் கிட்ட போனாரு. இப்போ சாப்பிட்டு பாருங்க. இந்த தடவை நான் ரொம்ப கவனத்தோட சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த தடவை நான் சமைச்சு கொண்டு வந்த உணவு உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அப்படி நந்தி அவர் தயார் பண்ண கொழுக்கட்டைகளையும் லட்டுக்களையும் விநாயகர் முருகருக்கு கொடுத்தாரு. அப்ப அவங்க 2 பேரும் அதை சாப்பிட்டு பார்த்து நந்தி கிட்ட இப்படி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச கொழுக்கட்டையே நல்லா இருந்தது, இது நல்லாவே இல்லை. ஆமாண்ண, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த லட்டும் சுவையாவே இல்லை. நம்ம பசியை தீர்க்க இங்க யாருமே இல்லை. அப்படி விநாயகர் முருகர் 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தேவி பார்வதியுடைய பக்தனான ஒரு முனிவர் கைலாயத்துக்கு வந்தாரு.
அவருடைய பேரு அம்பாள் தாசன். நந்தி, அன்னை பார்வதி எங்க இருக்காங்க? நான் அம்மனை தரிசிக்க பூலோகத்துல இருந்து வந்திருக்கேன். அம்பாள் தாசனா? இப்போ அன்னை பூலோகத்துல இருக்காங்க. பூலோகத்துக்கு பக்தர்களை பார்க்கத்தான் போயிருக்காங்க. அப்படியா? எனக்கு இது தெரியாதே. நான் அம்மனை பார்க்கத்தான் இங்க வந்தேன். சரி, இருக்கட்டும். விநாயகரும் முருகரும் ஏன் இவ்வளோ கவலையா இருக்காங்க? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. எங்க பசியை தீக்க இங்க யாருமே இல்லை. ஐயோ, ஏன் இப்படி சொல்றீங்க? நான் இருக்கேன்ல, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. நான் இப்பவே போய் அதை சமைச்சு உங்களுக்காக கொண்டு வரேன். எனக்கு கொழுக்கட்டை வேணும், முருகனுக்கு லட்டு வேணும். சீக்கிரமா சமைச்சு கொண்டு வாங்க. அப்படி பசங்க கேட்டதுனால அம்பாள்தாசன் சமையலறைக்குள்ள போனாரு. என் அன்னையோட பிள்ளைங்க பசியோடு இருக்கிறத என்னால் தாங்க முடியாது. நான் உடனே ஏதாவது சமைச்சாகணும் அப்படின்னு அம்பாள்தாசன் ரொம்பவும் கவனத்தோட பசங்களுக்காக சமையல் செஞ்சாரு. அப்படி அவங்க சமைச்சதை கொண்டு வந்து முருகர் அப்புறம் விநாயகருக்கு சாப்பிட கொடுத்தாரு. அட நந்தி, நீங்க சமைச்சதே நல்லா இருந்தது. இதை எங்களால் சாப்பிடவே முடியல. ஆமா, இது சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த தட்டை அவங்க தள்ளி விட்டாங்க. அப்ப அந்த தட்டில் இருக்கிற சில லட்டுக்கள் போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த சிவன் மேல விழுந்துச்சு. சரியா அதே நேரத்துல அன்னை பார்வதி அங்க வந்தாங்க. அப்போ நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க கண்ணார பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. தியானத்துல இருக்கிற சுவாமி மேல யார் இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் வீசியது? அப்படி கோவமா அன்னை பார்வதி கேட்ட உடனேயே விநாயகர் முருகர் 2 பேருமே அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா, நாங்கள் தான் அந்த சாப்பாட்டை தள்ளி விட்டோம். ஆனால் அது அப்பா மேலே போய் விழும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அட, என்ன இது? எதுக்காக இவ்வளவு உணவு இங்க இருக்கு? இவ்வளவு உணவுகளை இங்க யார் யாருக்காக சமைச்சது? அம்மா, இந்த உணவுகள் எல்லாத்தையும் நானும் அம்பாள் தாசனும் தான் தயார் பண்ணோம். விநாயகருக்காகவும் முருகருக்காகவும் தான் செஞ்சோம். ஆனால் நாங்கள் செஞ்ச உணவு அவருக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்க அந்த உணவுகளை தூக்கி போட்டுட்டாங்க. அது கைலாயம் முழுக்க விழுந்திருக்கு. அப்படி நந்தி சொன்னதை கேட்டு தேவி பார்வதியுடைய கோபம் இன்னும் அதிகமாச்சு. பார்வதி தேவியுடைய கோபத்தை பார்த்து தியானத்துல இருந்த சிவன் கூட கண் திறந்து பார்த்தாரு. என்ன நடக்குது? என்ன இந்த உணவுகள் எல்லாம்? கைலாயம் முழுக்க ஏன் இப்படி சிதறி கிடக்குது? இது எல்லாத்தையும் செஞ்சது விநாயகனும் முருகனும் தான் சுவாமி. உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? உணவுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா? ஏன் சுவையா இருக்கிற உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணுமா? உங்க பசியை பார்த்து தானே நந்தி ரொம்பவும் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. என்னுடைய பக்தனான அம்பாள்தாசனும் உங்களுக்காக சமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனா அதுவும் உங்களுக்கு பிடிக்கலனால கூட பரவாயில்ல. பிடிக்கலைங்கிறதுக்காக இப்படி உணவுப் பொருட்களை நீங்க வீணாக்குவீங்களா? தியானத்துல இருந்த உங்க அப்பா மேல இப்படி உணவுகளை நீங்க எறிவீங்களா? அப்படி தேவி பார்வதி விநாயகரையுமே முருகரையுமோ திட்டுனாங்க. சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. எந்த அளவுக்கு பசிக்குதுன்னா அதை என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்காக சமைக்கணும். சீக்கிரமா போய் சமையல் வேலைய ஆரம்பிங்க. விநாயகா, நீ எனக்காக உணவை சமைச்சு கொண்டு வா. முருகா, நீ எங்களுக்கு சேவைகளை செய்யணும். அப்பதான் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், சேவைகள் செய்யறதும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க தேவி பார்வதி. அம்பாள்தாசன் தேவி பார்வதி கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பூலோகம் போனாரு. நந்தியும் கைலாய வாசலுக்கு போயிட்டாரு. இந்த பக்கம் விநாயகர் முருகர் 2 பேரும் சமைக்கிறதுக்காக சமையல் அறைக்குள்ள போனாங்க. சிவனும் தேவி பார்வதியும் அவங்களுடைய படுக்கையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முருகர் ஒரு விசிறியை எடுத்து காத்து வீசிக்கிட்டே 2 பேருக்கும் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பக்கம் விநாயகர் அவங்களுக்காக சமையல் செய்ய ஆரம்பிச்சாரு. என்னமோன்னு நினச்சேன். ஆனால் சாப்பாட்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆமாண்ண, சேவை செய்கிறது கூட அவ்வளோ சுலபம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அன்பும் பக்தியும் ரொம்ப அவசியம். அம்மா சொன்னது உண்மைதான். ஒரு வேலையை செய்கிற வரைக்கும் அந்த வேலையோட கஷ்டம், அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. அப்படி முருகர் அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா, இந்த பக்கம் விநாயகர்
அப்பா அம்மாவுக்காக சமையல கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி தயார் பண்ண உணவுகளை அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த உணவுகள் எல்லாமே ரொம்பவும் சுவையா இருந்துச்சு. அப்படி விநாயகர் முருகர் 2 பேருமே அவங்க அம்மாவுடைய கோவத்தை குறைச்சாங்க. அவங்களுடைய பசியையும் தீர்த்து வச்சாங்க. உணவோட மதிப்பு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க.